ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 22 ஏப்ரல் எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருந்ததை கேட்ட ரத்னம் சார் இந்த கல்யாணம் நடந்தால் நல்லதாக இருக்குமான்னு தெரியல, அப்படி எனக்குமே கொஞ்சம் நிரடலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், 2 குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்படி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு பொண்ணு எடுக்கிற வீட்டில் இந்த மாதிரி சண்டை போடுறவங்களெல்லாம் நம்பி எப்படி நம்ம பொண்ணை கொடுக்குறதுங்கிற யோசனை எனக்கே இருக்குது பாரதி. எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே மணி சொல்கிறாரு, ஆமாம் மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் மனசும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. நம்ம இந்த மாதிரி கோவப்படுறவங்க வீட்டுக்கு பாரதியை அமுச்சிட்டு அவங்களும் பாரதியும் தமிழும் எப்படி இருக்கான்னு டெய்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, எனக்கு எப்படி உன் வாழ்க்கை முக்கியமோ அதே போல் இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட மரியாதையும் கௌரவமும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் பாரதி, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவள் மாமா பேசுனது ஒரு பக்கம் தப்பு அப்படின்னா கூட ஆதி தம்பி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆதி தம்பி இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் கோவத்தில் இப்படி நடந்துக்கிறவர் நாளைக்கு குடும்பத்தில் வேறு ஒரு பிரச்சனை வரும்போது கோவத்தில் என்னவா வேணாலும் நடந்துக்கலாம் இல்லையா? எப்படி ஒரு மனுஷனுக்கு கோவம் வர முடியும்? என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, ஆதி தம்பி பண்ணது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறாரு ரத்னம். உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, ஆமாம், இதுக்கு தான் நான் முதலையே சொல்கிறேன், இந்த இடம்லாம் நமக்கு சரியாக வராது. பாரதியும் தமிழும் அந்த வீட்டில் போய் எப்படி வாழ்வாங்க? இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க வீட்டில் போய் எப்படி அவங்களால நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம்லாம் எதுவுமே சரியாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க மரகதம்மா. ஸோ இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரே குழப்பமாக இருக்குது. பாரதி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. தானே பாரதியை பிடிச்சி திட்டுறாங்க. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா? இப்போ பாரு ஹேமா, என்னோட புருஷனோட மரியாதை போச்சு, எனக்கு கௌரவம் போச்சு, எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, ஏன் தானே இப்படி பேசுகிற? பாரதியை ஆதியை போய் அடின்னு சொன்னால் ஆதி தம்பியாக செஞ்ச விஷயத்துக்கு பாரதி எந்த விதத்துலையுமே பொறுப்பாக மாட்டா, அவளை இனிமேல் யாருமே பேசக்கூடாது எதுவும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, மாமா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது என்னோட குடும்பம், என் குடும்பத்தில் இப்படி எல்லாருக்கும் ஒரு அவமானம் நடந்திருக்குங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன் மாமா, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான் அப்படிங்கிறாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, இல்லைம்மா, எனக்கு ஒரே குழப்பமான மனநிலைமையில் இருக்கேன், இப்போ நான் எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி இல்லை, அதனால் நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசுவோம், இப்போ எல்லாரும் போய் படுங்க அப்படிங்கிறாங்க. கூடவே மரகதம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளையும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க தான், அதே மாதிரி பாரதியும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தான், நீங்கள் 2 பேருமே வெளியிலேருந்து வந்தவங்க. ஸோ இந்த குடும்பத்து மானத்தை பற்றி மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் யோசிக்கிறாரு, அதே மாதிரி பாரதியும் யோசிப்பான்னு நினைக்கிறேன். அவள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கட்டும் அவள் கல்யாணத்தை பற்றி அப்படின்னு சொல்லி குழப்பி விடுறாங்க. ஸோ ரத்னம் சார் முடிவை நான் நாளைக்கு எடுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கூடவே ஆதி தம்பி மன்னிப்பு கேட்டா வேணா நம்ம யோசிக்கலாம் இதை பற்றி அடுத்தது என்ன செய்யலான்ட்டு அப்படிங்கிறாரு. உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, அந்த குடும்பம் நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் நம்ம மேலே இந்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. பாரதி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, உங்கள் அத்தை சொல்கிறது சரியா தப்பான்னு என்னால் இப்போ எதுவும் யோசிக்க முடியலமா, எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கலாம், எல்லோரும் போய் படுங்க, நீ தமிழை கூட்டிகிட்டு போய் படுமா அப்படிங்கிறாரு. உடனே மாப்பிள்ளையும் பார்த்துட்டு, போங்க மாப்பிள்ளை, நீங்கள் தனத்தை கூட்டிகிட்டு போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரத்னம் சார் யோசனையில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஆதி பாரதிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு ஃபோனு. பாரதி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்பரை பார்த்துட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் பார்த்துக்கிட்டே இருக்கா, இதெல்லாம் அம்மா கட் பண்ணுறத அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. உடனே பாரதி திட்டுறாங்க தமிழை, என்ன நீ பார்த்துக்கிட்டே இருக்க, ஏதாவது ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி வேலை செஞ்சேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், இந்த ஃபோனை எடுத்தேன்னா உன் கையை ஒடிச்சிருவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பயமுத்தி மிரட்டி வச்சுருக்காங்க பாவம் தமிழ் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது. பட் அவளால் எதுவுமே செய்ய முடியல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அழுதுட்டு சரின்னு பாரதியை திருப்பி ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஆதி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் உடனே இவங்க 4-5 வாட்டி பண்ணிவிட்டு அவர் எடுக்கலன்னு உடனே கேட்குறாங்க, என்னடா உன் ஃப்ரெண்டு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தமிழ் சொல்கிறான், அம்மா நாம் என்ன செய்கிறோமோ அதானேமா நமக்கு திரும்பி வரும், இத்தனை நேரம் நீ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண போது நீ எடுக்காமல் இருந்த, அதான் இப்போ ஃப்ரெண்டு எடுக்க மாட்டேங்கிறாரு போல இருக்குது அப்படிங்கிறா. உடனே பாரதி சொல்கிறாங்க, இப்போ நான் பண்ணுவேன், இப்போ மட்டும் உன் ஃப்ரெண்டு எடுக்கலை, இனிமேல் ஜென்மத்துக்கும் நான் அவரோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நல்ல வேளை ஆதி அந்த பக்கம் ஃபோன் எடுத்துடுறாரு. என்ன பாரதி, இப்போ என்ன நடந்துடுச்சு, நீங்கள் இப்போ என்னோட பேச மாட்டேங்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ, என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி பாரதி அதியோட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள்லாம் ரொம்ப பெரிய மனுஷங்க இல்லை, அதான் உங்களுக்கு ரொம்ப நிறைய ஈகோ இருக்குது ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆதி சொல்கிறாரு, என்ன பாரதி இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் எந்த கட்டத்துலையாவது இந்த மாதிரிலாம் நான் நடந்துட்டுருக்கேன்னா, இந்த மாதிரி அவசரப்பட்டு கோவத்தில் வார்த்தைகள் எல்லாம் விட்டுறாதீங்க, கடைசியில் வார்த்தைகள் தான் நிற்கும், அப்புறமா நம்ம கோவம் கூட இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க பாரதி அப்படிங்கிறாரு. இருந்தாலும் பாரதி விடாமல் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆதிக்கும் ரொம்ப பயங்கரமாக கோவம் வந்துடுறது. இது மாதிரி நீங்கள் என்ன இருந்தாலும் எங்கள் மாப்பிள்ளையை அடித்தது தப்பு தான் ஆதி, உங்கள் அம்மா தலையில் அடிபட்டுச்சுன்னா யாரும் வேணும்னெல்லாம் எதுவும் செய்யலை,
அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஆதி சொல்கிறாரு, சரி பாரதி, ஏதோ நடந்துருச்சு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அதுக்காக இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? எங்கள் அம்மாவை அடிப்பட்ட உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவங்களும் திருப்பி பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஆதி சொல்லிடுறாரு, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை பாரதி அப்படிங்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, ஓஹோ, இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் உங்களுக்கு இது புரியுதா, என்னோட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. என்ன பாரதி, என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்காமையே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க பாரதி அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்குறாரு ஆதி. இவங்க விடாமல் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அவர் வந்து, சரி பாரதி, இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை, நான் ஃபோனை வைக்கிறேன்ட்டு வச்சிடுறாரு. இவங்களும் ஃபோனை வச்சுட்டு ஒரே அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டு பயங்கரமாக அழுறாங்க. அழுத உடனே அந்த நேரத்தில் மரகதம்மா பாரதின்னு கூப்பிட்றாங்க. உடனே பாரதி வந்து போகிறாங்க அங்கே. அப்போ ஃபோன் அங்கே கிடக்கவும் தமிழ் எடுத்து உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ண உடனே அவர் உடனே பாரதி தான் பண்ணுறாங்க நினச்சி கத்துறதுக்காக ஆலோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம தமிழ் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஆதி அப்படியே உருகிடுறாரு. ஃப்ரெண்ட் என்னாச்சு ஃப்ரெண்ட், ஏன் உங்கள் குரல் ரொம்ப சோகமாக இருக்குது, என்ன ஃப்ரெண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து தமிழ் சொல்கிறது, நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆதி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், நானும் உங்கள் அம்மாவும் போடாத சண்டையா, நீங்கள் எதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது ஃப்ரெண்ட், நான் எப்போவுமே உங்களை என்ன சொல்லியிருக்கேன், தைரியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறாரு. உடனே வந்து தமிழ் சொல்கிறா, எப்பவும் நீங்களும் அம்மாவும் போடுற சண்டை மாதிரி இல்லை இது ஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட், நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே அதையும் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஃப்ரெண்ட், ஒரு ப்ராமிஸ் என்ன கேட்டாலும் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. எந்த கட்டத்துலேயும் என்னையும் அம்மாவையும் நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது ஃப்ரெண்ட், நானும் அம்மாவும் ரொம்ப பாவம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. ஆதி அழுதுகிட்டே ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதோடு இந்த எபிசோட் முடியுது.